திருக்கடிக்கு ஆசி சீரியல் 4 எபிசோடுக்கான ப்ரோமோ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரோகிணி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே அந்த டாக்டரை பார்த்தீங்கன்னா, மாமா உங்கள்கிட்ட தான் பேசணும்னு சொல்லி ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எப்போ வருவியோன்னு சொல்லிட்டு அப்படின்னு. அப்புறம் ஏன் டாக்டர் என்ன ஆச்சு, என் ரிப்போர்ட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனும்போது அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, இல்லைம்மா நான் உங்கள்கிட்ட அதை எப்படி சொல்லணும்னு எனக்குமே தெரியல, ஏன்னா அவ்வளோ கஷ்டமான விஷயம் தான், பட் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்ன ஆச்சுன்னும் போது, நீ ஆல்ரெடி ஒரு டைம் அபார்ஷன் பண்ணிவிட்டு ஒரு குழந்தை பெற்றிருக்க, பட் இன்னொரு டைம் உன்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது இந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் இதை தவிர்த்து உனக்கு குழந்தை பிறக்கணுன்னா அது கடவுள் விட்ட வழி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பார்த்துற, என்னை புரிஞ்சுக்கோமா தயவு செஞ்சு, இதை தவிர்த்து வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல, நீங்கள் 2 டைம் அபார்ஷன் பண்ணது தான் இதுக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிவிட, அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சவுத்தோரத்தில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க நம்ம ரோகிணி. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமான பதட்டத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் கண்டிப்பாக எப்படியாச்சும் ஒன்று தெரிய வரும். எனக்கு தெரிஞ்சு இது மீனாவால் தான் வெளியே வரும் நான் நினைக்கிறேன்.